மனிதனின் விண்வெளி கனவை நிஜமாக்க ஹாம் என்கிற சிம்பன்சி முதலில் விண்வெளிக்கு பயணித்த தினம் இன்று. விண்வெளிக்கு போகணுங்கிறது மனித வரலாற்றுடைய பலகால கனவு. அதை நிஜமாக்க சோவியத் யூனியனும் யுஎஸ்ஏவும் போட்டி போட்டுக்கிட்டு இருந்த காலகட்டம் அது. விண்வெளிக்கு போக முடியுமா? அப்படி போனால் மனித உடல் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும்? அவனால் எப்பவும் போல இயல்பாக செயல்பட முடியுமா? இப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் விஞ்ஞானிகளுக்கு இருந்துச்சு. அதற்கான பதில் எல்லாமே தியரியில தான் இருந்துச்சு, தவிர ப்ராக்டிக்கல்ல இல்லை. ஒவ்வொரு விலங்குகளாக விண்ணுக்கு அனுப்பி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் மனிதனுடைய உடலம்சம் கொண்ட ஒரு மிருகத்தை அனுப்புனாதான் துல்லியமாக நம்மளால கணிக்க முடியும்னு முடிவு பண்ணாங்க. அதற்காக ஒரு சிம்பான்சி குட்டியை தேர்ந்தெடுத்தாங்க. அதற்கு பெயர் ஹாம்னு பெயர் வச்சாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஹாம் 1961 ஜனவரி மாதம் 31 விண்ணிற்கு அனுப்பப்பட்டுச்சு. அந்த பயணத்தின் போது ஹாமுக்கு 3 வயசு தான். அந்த வயசுல 9300 கிலோமீட்டர் வேகத்துல பூமியை விட 240 கிலோமீட்டர் உயரத்துல பறந்துகிட்டு இருந்துச்சு ஹாம். விண்வெளியில ஹாமுடைய நடவடிக்கைகள், உடல் மாற்றங்கள் எல்லாத்தையுமே ஆராய்ந்தாங்க விஞ்ஞானிகள். ஹாம் அங்கே செஞ்ச லிவர் புஷிங் பர்ஃபார்மன்ஸுங்கிறது விண்வெளியில மனிதர்கள் எப்பவும் போல இயங்க முடியும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துச்சு. அதன் பிறகு பூமிக்கு திரும்பி வந்து அமெரிக்க ஜூக்களில் 17 வருடங்கள் வாழ்ந்துகிட்டு இருந்த ஹாம் சிம்பன்சி 1983 நோய்வாய்ப்பட்டு மரணம் அடைஞ்சது. இன்னைக்கு ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச்ங்கிறது இவ்வளவு பெருசாக வளர்ந்துருக்கிறதுக்கு முதல் அச்சாணியாய் திகழ்ந்தது ஹாம் எனும் அந்த சிம்பான்சி தான். அப்படி சின்னஞ்சிறு வயதிலேயே நமக்கு வழிகாட்டியாய் திகழ்ந்த ஹாம் சிம்பன்சி முதலாக விண்ணிற்கு பறந்த தினம் இன்று.